சார், இப்போ பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கீங்க அதிமுக தரப்புல இருந்து. பாஜகவோட கடந்த காலங்களில் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு திரும்ப அகைன் இப்போ 2026 தேர்தலுக்காக ஒரு வருஷம் முன்னாடியே கூட்டணி அமைச்சிருக்கிறதுக்கான முகாந்திரம் பண்ண சார். அதாவது தேர்தலுக்கு கூட்டணி அமைப்பது என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு பிரதான கட்சி பலமான ஒரு ஆட்சியை அல்லது ஒரு ஆட்சி கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் பலம் பொருந்தியவர்களாக இருந்தால் கூட துணை வேண்டும். ஒன்றும் வேண்டாம், ராமாயணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ராமர் எப்படிப்பட்டவர்? ஒரு அவதார புருஷர், அனைத்து சக்திகளையும் பெற்றவர். இருந்தாலும் சீதையை தேடி போகிற போது அந்த ராமபிரானுக்கே உதவியர்கள் எத்தனை பேர்? அனுமார் உதவினார். அதுபோன்று பல பேர் அவருக்கு அதை துணை புரிந்தார். எனவே ஒரு ஆண்டவனுக்கே இன்றைக்கு துணை தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஒரு ஆளுங்கட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நிச்சயமாக துணை தேவை. அந்த அடிப்படையில் தான், அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளானாலும் சரி, அது தேசிய கட்சியானாலும் சரி, அவர்களோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற அந்த முடிவோடு தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதல் கட்டமாக தேசிய கட்சியான பாஜகவோடு இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறார். இன்னும் இந்த கூட்டணியிலே தமிழகத்தில் இருக்கிற மற்ற கட்சிகள், நான் ஏற்கனவே சொன்னதைப் போல திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சிகள், நிறைய கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிற போது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி உறுதி.